நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டான். இவன் சாப்பிடுவான், சாப்பிட மாட்டான். நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன். வணக்கம். என்ன சேனல் தெரியுமா? என்னது? வணக்கம். இன்னைக்கு பச்சை மிளகா சேலஞ்ச் பண்ண போறோம். வணக்கம். பச்சை மிளகா நிறைய யார் சாப்பிட்றாங்களோ ஒரு செஞ்சு. வணக்கம். இன்னைக்கு வந்து பச்சை மிளகா அதிகமா சாப்பிட்றாங்கன்னு பார்க்க போறோம். நீ சொல்றியா? வணக்கம். பச்சை மிளகாய் யார் சாப்பிட்றாங்களோ அவ்வளோ நிறைய அவங்களுக்கு கிஃப்ட்டு. நான் சாப்பிட்றேன் நிறைய. நீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேங்க. இங்க பச்சை மிளகா காரம் என் லைஃப் கண்டிப்பா மாறும். இடவிடாத நட்பு அது இருக்குதப்பா தப்பு. பச்சை மிளகா காரம் என் லைஃப் கண்டிப்பா மாறும். இடவிடாத நட்பு அது இருக்குதப்பா உப்பு. இருக்குதப்பா உப்பு. உப்பு 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 இல்லடா, நீ கொஞ்சம் சப்பு சப்பு. பச்சை மிளகாய் சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது. நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடுவியா? நீ சாப்பிடுமா நான் சாப்பிடுறேன். யார் சாப்பிட்ற? ஃபர்ஸ்ட் பஞ்சம் வச்சுலாமா? நான் 1000 ரூபாய் பஞ்சம். 1000 எடுத்து 1000 ரூபாவா? அப்புறமா தரேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. உனக்கு 10 வருஷமா எனக்கு இவ்வளோ கொடுத்துரு. நீ இவ்வளோ சாப்பிடு. நான் ஜாஸ்தியாக கூட சாப்பிட்டேன். மறுட்டியா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஜோத்திர மாண்டவரு பாட்டி சரக்கு எடுத்துவாங்க. அடிக்க மாட்டாங்க. பாட்டு பாடுங்க, வைப் பண்ணுங்க. கண்ணால மகிரிய செம்ம கட்டையா, முன்னால பாக்குறியா வாய மாட்டேடா, இடிச்சிட்டு போடுறாள் புசுலைல. அழகுல நீ தாண்டி மயிலா. உனக்கு எனக்கும் ஒன்னா பொறுக்கும் மண்ணா பிறந்தாரு. டே 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 120 வாய ஓட்டிப்பேன். என்கிட்ட காட்டுனா உன பல்ல ஓடிச்சிருவேன். காரம் எடுக்குது எனக்கு, காரம் தான் எடுக்குது, காரம் தான்டா. காரத்தை வாயில வச்சாண்டாம். பச்சை மிளகா காரம் தான் எடுக்க போகுதுங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்ல இதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வானா வானாங்க காணா காணாங்க பாடுறங்க ஆனாங்கடா. ஒன்னும் இல்லடா பச்சை மிளகா, பாட போறேன்டா கேட்டுக்கடா. ஒன்னும் இல்லடா பச்சை மிளகா, கேட்டுக்க வேண்டாம் உனக்கு மிளகா. பாட போறேன்டா பாட்டு தெரியல, உண்மைய பாடணுண்டா. நீ வாய மூடின்னு சாப்பிடு சாப்பிடு, இல்லன்னா ஓடுடே. என்கிட்ட காட்டுனா போட்டி போடாத. நாங்கெல்லாம் போட்டி தான் போட முடியாது. நாங்க ரேசரு, நாங்க பச்சை மிளகா ரேசரு ரேசருடா. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? தூக்கிதான் போடணும் வாயில.
லைஃபே மாறிடும் பச்சை மிளகா. 2000 ரூபாய் நோட்டு அடிக்க போறேங்க. நாங்க தான் பச்சை மிளகாக்காரன் தான் எடுக்க போறோம் தான்டா. எவ்வளவு பச்சை மிளகா? 5 ரூபாடா. 4 பச்சை மிளகா 10 ரூபாவா? என்கிட்ட காட்டுறா வேலை இருக்குதா? தெரியாதுடா. நீ ஜோப்டா பையன்கிட்ட காட்டாதடா. என்கிட்ட காட்டுனா உன்னை தூக்கி போடுவேன்டா. வாயில பச்சை மிளகா காரம் தானடா எடுக்க போதுதான்டா. டேய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. போயிடலாம். காலம் வரும் ஒரு நாள் பார்த்திருப்பேன் பல நாள். காலம் வரும் ஒரு நாள் பார்த்திருப்பேன் பல நாள். எத்தனை பேர் என்ன தட்டி விட்டாலும் வருவேண்ட தாறுமாறா நான் நினைப்பேன்டா. எத்தனை பேர் என்ன தட்டி விட்டாலும் தனியா வருவேண்டா நானா முன்னால. முன்னாடி பேச மாட்டேன் பின்னாடி. உனக்கு தெரியாது சரியா எனக்கு இல்லாடி. எத்தனையோ பேருங்க பேசுறாங்க பின்னால. சத்தியமா சொல்லுறேன் ஜெயிக்க முடியும் என்னால. கீழங்க திறமை இல்லாதவன் பேசுறாங்க மேலங்க. எத்தனையோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ அசிங்கப்பட்டு வந்துட்டு சினிமாவுக்கு முன்னால. என்ன பச்சை மிளகா வாயில வச்சு நீ சாப்பிடுறது தெரியாதுடா. எவ்வளவு பச்சை மிளகா வாயில வச்சு நீ சாப்பிடுவாருடா. நாங்க எல்லாம் அடிக்க போறோம் கானாடா தான். கானாக்குள்ளதான் இருக்க போறேன். கானாவே தாண்டா படத்துல வந்து கானா தாண்டா. யாரு கிட்ட கானா கிட்ட என் ஒட்டரி சிவா கிட்ட கானா தாண்டா. நாங்கெல்லாம் பாடுறோம் எல்லாம் ஆடுறோம் டான்ஸ் தாண்டா. பச்சை மிளகாய் எப்படி இது தெரியாது. காரம் சரியான காரம், வலி தாங்க முடியல. இவன் சாப்பிடுறான்னு சாப்பிடுவோம். சாப்பிடுமாடா கீழே போட்டிருப்பான். நான் சாப்பிடுறேன். எப்படி இருக்கும் காரம்? காரமா இருக்குமா சும்மா லைட்டா இருக்குமா? பச்சை மிளகாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? தக்காளி சட்னி செய்வாங்க, சாம்பார் வைப்பாங்க, கார குழம்பு வைப்பாங்க, பூண்டு குழம்பு வைப்பாங்க, சட்னி அரைக்கலாம், புதினா சட்னி அரைக்கலாம், தேங்காய் சட்னி அரைக்கலாம், கார சட்னி அரைக்கலாம், வெங்காயம் சட்னி அரைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், கறி குழம்பு வைக்கலாம், நண்டு குழம்பு வைக்கலாம், கருவாட்டு குழம்பு கூட வைக்கலாம், இலை குழம்பு வைக்கலாம், நண்டு குழம்பு வைக்கலாம், எல்லா குழம்பு நெத்திலி குழம்பு வைக்கலாம், எல்லா குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு எந்த குழம்பு முக்கியமோ அந்த குழம்பு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா குழம்பு வைக்கலாம்டா. இல்ல பச்சை மிளகாய் எல்லா குழம்புலயும் போடுவாங்க. அதான் மிளகாய் அதுதான் வச்சிருக்காங்க மிளகான்னு. சரிங்க சார், நீங்க சாப்பிடுங்க. பச்சை மிளகாய் எதுல காயுது? பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எதுல காயுது? பச்சை மிளகாய் செடியில. மிளகாய் செடியில எப்படி காயுது? மிளகாய் செடியே எப்படி காயுது? செடி வந்து விதையில ஒரு விதையில எப்படி காயும்? அது எனக்கு தெரியல. நீ ஒரு காமெடி இல்ல, நான் ஒரு காமெடி. எதால தெரியுமா காயுது? அந்த சின்ன இவ்வளோண்டு விதை, அதுக்கு கீழே இவ்வளோண்டு விதை, அது போட்டா மண்ணு பொழைச்சிக்கும், செடி வளரும். அதுல இது வந்துக்குது பாருங்க. வெத்தட்டு நீங்க போணுமா வீட்டுக்கு? ஆமா போகணும். சாப்பிட்டு போறீங்களா சாப்பிடாம போறீங்களா? சாப்பிட்டுதான் போகணும். சூடா பிரியாணி வாங்கி வச்சுறாங்க, சாப்பிட்டு போயிரு. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுப்பேன். நன்றி, வணக்கம். உங்க சந்தோஷம். நீங்க டெய்லியும் பாருங்க வீடியோ பார்த்துனே இருங்க. நான் டெய்லியும் வருவோம். இனிமேட்டு ஆரஞ்சு மிட்டாய் சேனல்ல வருவோம். பாய், நன்றி. டெய்லி இதுல வீடியோ வரும் சேனல்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி உங்களுக்கு கவிதை கோபால்?